இப்போ இதுக்கு மேலே நான் இந்த 2 லைனையுமே உங்களுக்கு திக் பண்ணிட்டேன். தெரியுதா? இப்படி 2 லைனையும் நான் திக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அகைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் அகைன் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிட்டேன். இது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இங்கேருந்து குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்து டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஏதாவது ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுக்கனா கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பைரல் கொடுத்து திரும்பியும் ஹம்ஸ், திரும்பவும் ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு லென்த் லைன் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி போட்டோம்ல நம்ம இந்த ஒரு பிக் லைன், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன லைன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும்ல. ஸோ அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் எந்த சைட் போட்டுடுறேன், அப்போ தான் எனக்கு நானே போட்டதை அழிக்காமல் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டால் நீங்களே அதை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இப்படி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துப்பேன். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வேறு டிசைன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு இமேஜஸ் அனுப்புகிறேன். நீங்களுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இது ஃபில் பண்ணுறதெல்லாம் காட்டினேன்னா உங்களுக்கு டைம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன்.